தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தில் ஒன்று சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தனுசு ராசிக்கு தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். சனி பகவான் நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்களே அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 2025 இருக்க போகுதுங்க. 2025ஆம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமாக ஆண்டாக அமைய போகிறது. பலம் வாய்ந்த கிரகமான சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. அதே நேரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக தனுசு ராசி நேயர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் பயத்தோடு சனி பகவானை பார்க்கவே வேண்டாம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா நீங்கள் சனி பகவான் உங்களை தொடவும் மாட்டார், தீண்டவும் மாட்டார். அதனால் நீங்கள் எந்த பயமும் பயப்பட தேவை கிடையாது. ஆனால் என்ன, கவனமும் நிதானமும் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக வேணும். அப்படி இருந்தும் பட்சத்தில் இந்த ஆண்டு மிக நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. 2024 நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது, திருமணம் வரணும்னு பார்த்தீங்கன்னா அமையிற மாதிரி கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போகும். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை திருமண வரன் அமையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அப்புறம் உங்கள் நல்ல மனிதர்கள், அதாவது உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இவங்களை கடந்த ஆண்டுகளில் நீங்கள் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் இழந்து காணப்படக்கூடிய ஆண்டாக 2024 இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய 2025 மிக அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு 2025 அமைய போகுதுங்க. தனுசு ராசி நேயர்கள் சுறுசுறுப்பான ராசின்னு பெயர் பெற்றவங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் தைரியமாக செய்வாங்க. பயம்ங்கிறது இருக்கவே இருக்காது. முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி இறங்கி அடிச்சிடலாம் அப்படின்னு செய்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள், கஷ்டங்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வாண்டடாக போய் சிக்கிக்கிறாங்க. அப்படின்லாம் பிரச்சனை இவங்களை தேடி வந்துட்டு இருந்துச்சு இத்தனை நாட்களாக. எதுவுமே புரியாமல் நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பம் சிக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் ரொம்பவே காயப்பட்டு இருக்கக்கூடிய நபர் தான் தனுசு ராசினியர்கள். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிற கடந்த ஆண்டுகளில் கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பீங்க, 2 மார்க் 3 மார்க் பத்தாமல் ஃபெயில் ஆயிருவீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதில் லாபங்கிறதே இருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் கடைசி காலத்தில் அது ஃபெயிலியர் தான் உங்களுக்கு அதிகமாக ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆண்டு 2025 கண்டிப்பாக நீங்கள் எதை தொட்டாலும் பொன் விளையிற பூமின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நீங்கள் தொட்டதெல்லாம் கண்டிப்பாக துலங்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 2025 அமைய போகுது. கடன் பிரச்சனை கொஞ்சம் உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் அதிகமாகவே இருந்திருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனிலிருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடியவர்களாக தனுசு ராசி நேயர்கள் இருப்பீங்க. 40,000 சம்பளம் வாங்குறேன், 50,000 சம்பளம் வாங்கினாலும் வீட்டில் நைட்டு படுக்கும்போது தூக்கங்கிறதே வராது, நிம்மதிங்கிறதே இருக்காது. வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களில் நைட்டு ஃபுல்லாக தூங்கினாவே தூக்கம் வரதில்லை. இந்த மாதிரி நிறைய குழப்பங்களில் கடந்த ஆண்டுகள் நீங்கள் இருந்திருப்பீங்க. இது எல்லாமே 2025 நிவர்த்தியாகி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை 2025 நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. தனுசு ராசி நேயர்கள் கஷ்டங்கள், துன்பங்கள் அதிகமாகவே நடந்திருக்கு கடந்த ஆண்டுகளில். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. 2025 ஏற்படக்கூடிய நன்மை நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். தனுசு ராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண்கலங்குவோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு 2025 ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும், எப்படியாவது போராடியாவது கடைசி விளிம்பில் வந்தாலும் ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு வெறி பிடிச்சி வெறித்தனமாக இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே முழுக்க முழுக்க வெற்றியை
தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 வந்து அமைய போகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து எல்லாத்தையுமே வந்து நம்பிடுவாங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து அட்டாச்சும் ஆயிடுவாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்க ஈஸியாக வந்து ஏமாற்றிடலாம். அதிகமாக ஏமாறக்கூடிய ராசிகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசி தான் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்பவே வந்து எமோஷனல் பர்சன், ரொம்பவே வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள். ஈஸியாக வந்து இப்போ தினம் ஒரு 10 நாள் பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து 10,000 கொடுன்னு கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. அவர் எப்படி திருப்பி நம்மளுக்கு கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா, போயிடுவாரா அப்படின்னு எதையுமே யோசிக்க மாட்டாங்க. உடனே டப்புன்னு நமக்கு இருக்குதோ இல்லையோ கடன் வாங்கியாவது டக்கு டக்குன்னு பணத்தை கொடுத்துட்டு அந்த அவங்களோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தவிர வந்து இனி வரக்கூடிய ஆண்டுகளில் நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா பணம் கொடுத்து நிறைய தடவை வந்து நீங்கள் ஏமாந்துருக்கிறீங்க. வாழ்க்கையில் பணத்தால் தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இல்லாமல் போயிருக்கு. குடும்பத்தில் அதனால நிறைய பிரச்சனை வந்திருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து யார்கிட்டையுமே வந்து பணம் வாங்கி மற்றவர்கள் கொடுக்காதீங்க. உங்களுடைய பணத்தையுமே யாருக்கும் கடனாக கொடுக்க வேண்டாம். ஏன்னா பணத்தால் தான் உங்களுடைய ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. தனுசு ராசிக்கு பணத்தால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து இந்த 2025 வரக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு, இதை முழுக்க கட்டுப்படுத்திக்கிங்க. ஏன்னா வீண் பணம் விரயம் வந்து அதிகமாக உங்களோட ராசிக்கு வந்து அதிகமாக செலவாயிட்டு இருக்கு. எல்லாரையுமே ஈஸியாக நம்பி ஏமாற்றம் அடைஞ்சிடுறீங்க. இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது 2025 உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக ஒரு 2025 வந்து அமையப்போகுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா தொழில் லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா 2023, 2024 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, லாபங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து இருந்திருக்காது. ஏன்னா போட்ட முதலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருந்திருக்கும். பெரிய லெவலில் லாபங்கிறது வந்திருக்காது. என்னடா அது லாபமே வரல, இந்த தொழில் விட்டுட்டு போயிடலாமா, பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க. இன்னி வந்து 2025 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏறுமுகமாக தான் உங்களுக்கு வந்து அமைய போகுது. ஏன்னா வந்து முதல் 3 மாதம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து தொழில் லாபம்ங்கிறது ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வருமானம் வந்து இரட்டிப்பாக வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தொழில் லாபம் கண்டிப்பாக 2 மடங்காக வர வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து 2025 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது. 2025 தனுசு ராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் வந்து நிம்மதி, மகிழ்ச்சி 2025 அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஜனவரி மாதத்தில் வந்து சனி பகவான், சுக்கிர பகவான் வந்து சேர்க்கை ஒரு 50 நாளுக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்ந்துருவீங்க. இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, இன்னுமே வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு 2025 குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, மிகப்பெரிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது. இந்த 2025 முதல் 3 மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதை குறிப்பாக வியாபாரத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆல்ரெடி இருந்துன்னா பிரச்சனை இல்லை, புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு லேண்ட் வாங்கலான்னு போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறேன், ஒரு இடத்த விற்க போகிறேன், இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அது 2025 இருந்தாலுமே முதல் 3 மாதம் உங்களுக்கு வந்து சரியில்லை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் வந்து வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 2025 மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 வந்து இருக்க போகுது. கடந்த 2 வருடமாகவே வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே பத்தல அப்படின்னு சொல்கிறாங்க வந்து தனுசு ராசிக்காரங்க. நானும் 10,000 சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன், 30,000 சம்பாதிக்கிறேன், 1 லட்சம் சம்பாதிச்சாலும் கையில் காசுங்கிறத நிற்க மாட்டேங்குது. எல்லா காசுமே இஎம்ஐக்கு போகுது, கடனை கட்டுறோம், வீண் ஹாஸ்பிட்டல் செலவு, என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது, வேஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து தண்ட செலவாக நாங்கள் போய் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இந்த 2025 குறைஞ்சு எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுடைய சேமிப்பு செல்வங்கள் எல்லாமே வந்து பெருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 அமைய போகுதுங்க. கடந்த 2 வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து நடந்ததை வச்சு பார்க்கணும்னா வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து தனுசு ராசிக்காரங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க. இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு துன்பம் தான். தனுசு ராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்று, ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றா இருக்கும். இவங்க மனசில் வந்து ஏமாற்றம், குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அது மட்டும் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே வந்து கிடைக்க மாட்டேங்குது. தனுசு ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்
செய்யணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து அவன் கெடுதல் பண்ணுறியா, அவன் எல்லாமே பண்ணுறியா, ஆனால் அவன் நல்லா இருக்கிறியா, நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறேன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் அந்த ஆண்டை வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு தினம் மற்றவர்களை பார்த்து புலம்பக்கூடியவர்களாக தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க. கண்டிப்பாக 2025 அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி வரதுனால சனிப்பெயர்ச்சியோட யோகங்கள் உங்களுக்கு 2025 இருக்க போகுது. அதனால் எந்த ஒரு குழப்பங்கள் எதுவுமே இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் நல்லா மென்மேலும் உயர போகிறீங்க. பிஸ்னஸும் நல்லா மூவ் பண்ண போகிறீங்க. தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நன்மதிப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து 2025 இருக்க போகுது.